கமலா ஹாரிஸ் அவங்களோட பூர்வீகம் தமிழ்நாட்டை சேர்ந்தது, சென்னையை சேர்ந்தது அப்படின்றாங்களே. கமலா ஹாரிஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவங்க பூர்வீகம் இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவங்க தாத்தா பிவி கோபாலன் அவர் யார், அவங்க அம்மா ஷியாமலா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு எப்போ போனாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கமலா ஹாரிஸ் யுஎஸ்ஏவோட இன்னைக்கு துணை அதிபராக இருக்கிறாங்க. நடக்க இருக்கிற நவம்பர் மாதம் தேர்தலில் அவங்க அதிபர் வேட்பாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. ஏற்கனவே அதிபராக இருக்கிற ஜோ பைடன் அவர் தேர்தலேருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. அவர் கமலா ஹாரிஸ் அவங்கள கை காட்டியிருக்கிறார். இவரை தேர்தலில் நீங்கள் அதிபர் வேட்பாளராக ஆதரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி கமலா ஹாரிஸ் அவங்க பிரபலமாக பேசப்பட்டுருக்காங்க. இதில் அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க பூர்வீகம், அவங்களோட தாத்தா தமிழ்நாடை சேர்ந்தவர் அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க தாத்தா யார், அவங்க அம்மா யார், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பத்ரி. ஐ எம் ஹியர் டு சே சம்திங். கமலா ஹாரிஸ் யுஎஸ்ஏவுடைய துணை அதிபர். இப்போ நடக்க இருக்கிற தேர்தலில் அதிபர் வேட்பாளராக ஆகக்கூடிய பெரும்பான்மை வாய்ப்பு கொண்டவராக இருக்கிறவர் கமலா ஹாரிஸ். அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பூர்வீக தொடர்பு என்ன? அவங்க தாய் வழி தாத்தா பிவி கோபாலன், அதாவது பைங்கநாடு வெங்கட்ராம கோபாலன். பைங்கநாடுன்றது அவங்களோட கிராமத்து பேர். அந்த பைங்கநாடுன்ற இடத்துல தான் கோபாலன் அவர் பிறந்தார். ஒரு பூர்வீக கிராமம் அது. அவர் இந்தியாவில் தமிழ் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவர் 1930 கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சிவில் சர்வீஸில் இந்தியாவோட கவர்மெண்ட்டில் சிவில் சர்வீஸில் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெறாத நேரம், வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இவர் சிவில் சர்வீஸில் சேர்ந்து, இப்போ பங்களாதேஷ் இருக்கு இல்லைங்களா, அது அப்போ வெஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலை பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரியும் போது வெஸ்ட் பாகிஸ்தான் வரக்கூடிய அகதிகளுக்கு மறுவாழ்வு பணியில் இவர் கவர்மெண்ட் இதில் ஈடுபட்டிருந்தார். அதுக்கப்புறம் இவர் ஜாம்பியாவுக்கு அனுப்பப்பட்டு ஜாம்பியாவில் ரெஃப்யூஜஸ், அதாவது அகதிகள் மறுவாழ்வு, அதுக்கான பணியில் டைரக்டராக ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜாம்பியா நாட்டோட முதல் அதிபர் கெனத் கவுண்டா, அவருக்கு இவர் முக்கிய ஆலோசகராக இருந்திருக்கிறார். யார்? பிவி கோபாலன். அவர் கமலா ஹாரிஸ் அவங்களுடைய தாய் வழி தாத்தா. இவருக்கு இருந்த 4 பிள்ளைகளில் தான் ஒரு பெண் ஷியாமலா ஹாரிஸ். இவர் கோபாலன் அவருக்கு இருக்கார் இல்லைங்களா, அவர் மெட்ராஸ், பாம்பே, டெல்லி இப்படின்னு அவர் பணி நிமித்த காரணமாக அவரை மாற்றி மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க பல இடத்துல படிச்சுருந்துருக்குறாங்க. இவங்களோட கல்லூரி படிப்பை ஷியாமலா ஹாரிஸ் அவங்க கல்லூரி படிப்பை ஷியாமலா கோபாலன் அவங்களோட கல்லூரி படிப்பை டெல்லியில் முடிச்சிருக்கிறாங்க. பிவி கோபாலன் அவர் 1998 இறந்துருக்கிறார். அவர் ஜாம்பியாவில் இருந்து அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் அவர் மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டார். அவர் ஜாம்பியாவில் இருக்கும்போது கமலா ஹாரிஸ் அவங்க 5 வயசில் அவர் போய் அவங்க தாத்தா ஜாம்பியாவில் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க நினைவு கூர்ந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தாத்தாவோட மெட்ராஸ் பீச்சில் கைப்பிடிச்சி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு கமலா ஹாரிஸ் அவங்களோட பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. கமலா ஹாரிஸோட அம்மா ஷியாமலா கோபாலன் அவங்க அவங்க அப்பாவுக்கு கோபாலன் அவருக்கு 4 பிள்ளைகளில் இவங்க ஒருத்தர். கோபாலன் அவர் டெல்லியில், மெட்ராஸில், பாம்பேயில் இப்படி மாற்றி மாற்றி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க படிப்பை அங்கங்கே அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற இடத்துல தான் படிச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் டெல்லியில் இவங்களோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு இவங்க அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு 1958 அமெரிக்காவில் பெர்க்லி அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இவங்க படிச்சிருக்கிறாங்க. ஊட்டச்சத்து மற்றும் உட்சுரபியல் படிப்பை படிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்களுடைய கடித தொடர்பு மட்டும் வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த காலத்தில் பொருளாதார வசதி அந்த அளவுக்கு கிடையாது, இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் கிடையாது. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் நம்ம பொண்ணு இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு அவங்க மேப்பை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சூழ்நிலை இவங்க ஒரே வாட்டி மட்டும் மெட்ராஸ் அவங்க அப்பாவை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர் ஜாம்பியாவில் இருந்தவர். அதுக்கப்புறம் இவர் ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறம் அவர் மெட்ராஸில் கடைசியாக செட்டில் ஆகிட்டார். பிவி கோபாலன் அவர் மெட்ராஸ் தான் இருந்திருக்கிறாரு. 1998 அவர் காலமாயிருக்கிறார். இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போதே இவங்க ஹியூமன் ரைட்ஸில் அந்த இயக்கத்தில் ஈடுபட்டு இவங்க ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டமாக
இவங்க வந்து சமூக சேவை பண்ணியிருந்துருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இவங்க பார்த்தவங்க தான் இவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா டொனால்ட் ஹாரிஸ். அவர் வந்து ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு கருப்பினத்தவர். அவங்களுக்குள்ள இவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணம் வந்து 1963 நடந்தது. இதுக்கு அவங்களுடைய பெற்றவங்களோ இல்லை அவங்க குடும்ப உறுப்பினர்களோ யாரும் அமெரிக்காவுக்கு போய் அந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார விஷயத்தினால செலவாகும், எல்லோரும் எப்படி போய் பார்க்குறதுன்னு பார்க்க முடியல. குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் இவங்களோட திருமணம் நடந்தது. இவங்களுக்கு வந்து இவங்க ஷாம்லா ஹாரிஸ் அவங்க வந்து புற்றுநோய் ஆராய்ச்சியாளராகவும் தந்தை டொனால்ட் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றிருக்கிறாங்க. கமலா ஹாரிஸ் அவங்க அப்பா அம்மா. இவங்க வந்து அவங்க அம்மா ஷாம்லா அவங்க விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க கல்யாணம் ஆன அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தை பிறந்திருக்குது. ஒரு பெண் குழந்தை வந்து கமலா தேவி ஹாரிஸ், இன்னொரு பெண் குழந்தை வந்து மாயா லக்ஷ்மி ஹாரிஸ். இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே டெமோக்ராட்டிக் பார்ட்டி குடியரசு கட்சியிலே தான் 2 பேரும் இருக்கிறாங்க. இதில் கமலா ஹாரிஸ் தான் இப்போ வந்து துணை அதிபராக இருக்கிறது. கமலா ஹாரிஸ் அவங்க வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஜமைக்காவுக்கு அவங்க அப்பாவோட பூர்வீக இடத்துக்கு வந்து அவங்க அப்பா ஒரு வாட்டி கூட்டின்னு போய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். 1971 ஷாம்லா ஹாரிஸ் அவங்க வந்து அவங்களுடைய கணவரான டொனால்ட் ஹாரிஸை விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களும் இவங்க சிங்கிள் மதராக தான் இவங்க வந்து வளர்த்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் விவாகரத்து ஆன அப்புறம் அவங்க குழந்தைங்களை கூட்டின்னு இங்கே மெட்ராஸ்க்கு நிறையா வாட்டி வந்து போயிருக்காங்க. இங்கே இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன், இந்த கல்யாணம், வீடு கிரகப்பிரவேசம், இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கமலா ஹாரிஸ் அவங்க வந்து போயிருக்கிறாங்க. அவங்க வந்து போனதோட ஃபோட்டோங்கள்லாம் அவங்க வந்து 1-2 ஃபோட்டோங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் கமலா ஹாரிஸுடைய தாய் மாமன் கோபாலன் பாலச்சந்தர் அவர் பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் பகுப்பாய்வு நிறுவனத்தில் IDSA முன்னாள் ஆலோசகர் மற்றும் ஒரு கல்வியாளராக இருக்கிறார். அவர் தான் கமலா ஹாரிஸ் அவங்கள பற்றி ஒரு சில பூர்வீகத்தை பற்றியான விஷயங்கள்லாம் அவர் பேட்டிகளில் ஒரு சிலலாம் சொல்லின்னு இருக்கிறார். இப்போது கமலா ஹாரிஸ் வந்து அவங்க ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கிய நபராக இப்போ இருக்கிறாங்கன்ற சூழ்நிலையில் இப்போது இந்தியாவில் வந்து கமலா ஹாரிஸ் அவங்க வந்து இந்தியாவோட பூர்வீகத்தை சேர்ந்தவங்க, அவங்க தமிழ்நாடு பூர்வீகத்தை சேர்ந்தவங்க, அவங்க சென்னை பூர்வீகத்தை சேர்ந்தவங்க, அவங்க சென்னைக்கெல்லாம் வந்து போயிருக்காங்களா அப்படின்னு. ஷாம்லா ஹாரிஸ் அவங்க வந்து 11 பிப்ரவரி 2009 காலமானாங்க. அப்போ கமலா ஹாரிஸ் வந்து அவங்க நம்ம ஹிந்து வழக்கப்படி செய்யணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷாம்லா ஹாரிஸ் அவங்களுடைய அஸ்தியை மெட்ராஸில் எடுத்துன்னு வந்து அவங்க கடலில் கரைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் கமலா ஹாரிஸ் அவங்களுடைய தமிழ்நாட்டு பூர்வீகம், சென்னை பூர்வீகம், இந்திய பூர்வீகம். இதுதான் அவங்களுடைய தொடர்பு. கமலா ஹாரிஸ் அவங்க தாத்தா வந்து பைங்கநாடு வெங்கட்ராம கோபாலன், அவங்களுடைய மகள் தான் ஷாம்லா கோபாலன். திருமணமான அப்புறம் ஷாம்லா ஹாரிஸ் அவங்களுடைய மகள்கள் தான் கமலா தேவி ஹாரிஸ், மாயா லக்ஷ்மி ஹாரிஸ். அதில் கமலா ஹாரிஸ் அவங்க தான் இன்றைக்கி அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கிறாங்க. இப்போது நடக்க இருக்கிற தேர்தலில் அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரபலமான ஆளாக இருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். பை பை. See you again.